கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆசாரியர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் வாசிக்கலாம். 1 பேதுருடைய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிற முக்கியமான ஒரு பகுதி எது அப்படின்னா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மை யாராக தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நாம் அவருடைய சொந்த ஜனம், பல காரியங்களே இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய சம்பத்தாக நம்ம இருக்கிறோம். அவருடைய மனவாட்டியாக தேவன் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் என்னென்னா, ஆசாரிய ஒரு கூட்டமாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பலி செலுத்தும்படியாக ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், சாலமோன் கட்டின அந்த தேவாலயமாக இருக்கட்டும், அதில் பணிவிடை செய்யும்படியாக ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் யாக்கோபுடைய 12 குமாரர்களுக்குள்ளே லேவியின் கோத்திரத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டார். முதல் ஆசாரியனாக தேவன் லேவியின் கோத்திரத்திலிருந்து ஆரோனை அவர்களுக்கு அவர் ஆசாரியனாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ அந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் அந்த லேவி கோத்திரம் மாத்திரம்தான் வரணும். அந்த லேவியர்கள் அவங்க தான் அதை செய்ய முடியும். அந்த லேவியர்கள்லேருந்து ஆசாரியர்கள் என்கின்ற ஒரு வகுப்பை தேவன் ஏற்படுத்தி வைத்தார். அந்த ஆசாரியர்களிலிருந்து ஒரு பிரதான ஆசாரியன், சீஃப் பிரீஸ்ட், அந்த பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சார், அந்த லேவி கோத்திரத்தில் தான் எடுத்து வச்சார். அவங்க தான் அந்த தேவனுடைய ஆராதனைக்கு அடுத்த பல காரியங்களையும் எல்லா காரியங்களையும் அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகமான சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த தேவாலயத்துடைய திரைச்சீலை கிழிக்கப்பட்டதின் மூலமாக புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணினார். பல சிலாக்கியங்கள் நமக்கு கிடைச்சிது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்முடைய தேவனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது பல ஈவுகளை தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கிறார். அது தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிருபை. பல ஈவுகள் கொடுக்கிறார். அது விளக்கவே முடியாது, விவரிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஈவுகளை பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வது கூட அது ரட்சிப்புக்காக தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசு. ஈவு கிருபை நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பின் பரிசு. நம்ம தேவனுடைய பிள்ளைங்கிறது தேவன் ரட்சிப்புக்கு கொடுக்கிற பரிசு. பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஜீவ புஸ்தகமுடைய பேரை எழுதினாரு. அதெல்லாம் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய சிலாக்கியம். வரங்களை கொடுக்கிறார், சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார். பல காரியங்களை வேதாகம் நமக்கு விளக்குகிறது. இதில் ஒரு முக்கியமான காரியம் ஆசாரிய கூட்டம். அப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஒரு சுதந்திரம் என்னென்னா ஆசாரிய கூட்டம். இந்த ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும், காணிக்கைகளை படைக்கணும். அப்போ இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் தேவனை நாம் துதிப்பதற்கு, தேவனை நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பெரிய சிலாக்கியம், அவர் கொடுத்த பெரிய சிலாக்கியம் என்னென்னா, இந்த தேவனை நாம் தொழுது கொள்வது, ஆராதிப்பது. ஆகவே தேவனை ஆராதிப்பது என்பது நமக்கு கொடுத்த பெரிய சிலாக்கியம், சுதந்திரம், உரிமை அப்படிங்கிறத நம்ம ஒரு காலம் மறந்து போய்விடவே கூடாது. அநேகர் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வர்றாங்க. ஆனால் ஆராதனைக்குன்னு வந்துட்டு ஆண்டவரை ஆராதிக்காமல் கவலையோட, மனபாரத்தோட, துக்கத்தோடு திரும்பி போயிடுறாங்க. அது எவ்வளவு வேதனையானது. அது அவர்களுடைய சுதந்திரத்தை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, ரட்சிப்பின் மேன்மையை அறியாமல் இருக்கிறாங்க. தேவன் எந்த நோக்கத்தோடு அவர்களை ஆசாரியர்கள் என்று எடுத்து நிறுத்தினாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றாமல், தேவனை சந்தோஷப்படுத்தாமல், மகிமைப்படுத்தாமல் நம்ம துக்கத்தோடு நம்ம திரும்பி போகவே கூடாது. பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில்
நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். தேவனை சேவிப்பதற்கு நமக்கு தேவன் வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது நம்ம மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆராதனைக்கு நம்ம வரும்போது துக்கத்தோடு அல்ல, நம்ம மனமகிழ்ச்சியோடு வரணுமா, களிப்போடு வரணுமா. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய உபவாச ஜெபங்களில், உங்களுடைய தனி ஜெபங்களில் அல்லது குழுக்களாக கூடி ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் அழுது ஜெபிக்கலாம். நீங்கள் கண்ணீரோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயங்களை அன்னால போல ஊற்றி நாங்கள் ஜெபிக்கலாம். அந்த நெகேமியாவை போல நம்முடைய இருதயங்களை ஊற்றி நம்ம ஜெபிக்கலாம். அது ரொம்ப நல்லது, தேவன் சந்தோஷப்படுறார். ஆனால் தேவனை ஆராதிக்கிற நேரம்னு வரும்போது ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம துக்கத்தோடு நம்ம காணப்படக்கூடாது. எப்படி காணப்படணுமா? மன மகிழ்ச்சியோட களிப்போடு நம்ம தேவனை ஆராதிக்க வரணுமா. தேவனை ஆராதிக்கிறதுக்கு தேவன் எப்படி வரணும்னு எதிர்பார்க்குறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நாம் அப்படி துக்கத்தோடு போனோன்னா அது கர்த்தரை வேதனைப்படுத்துது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்படி துக்கத்தோடு நீ வந்தியா, அப்போ நான் என்ன நீ ஆராதிப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. நீ என்ன செய்வ, உன்னை நான் சத்துருக்களை நான் சேவிக்கிறதற்கு நான் உன்னை விட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் விடுதலையோடு நம்மை ஆராதிப்பதற்கான காலங்களை, நாட்களை, பலனை ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற கிருபைகளை தரும் பொழுது நம்ம மனமகிழ்ச்சியோட களிப்போட கர்த்தரை ஆராதிக்கலைன்னு சொன்னால் கர்த்தர் அதை நமக்கு ஒரு சாபமாக மாற்றுகிறார் என்று இங்கே தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நாம் 100ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் எப்படி அவர் சொல்கிறார் பாருங்க, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, துக்கத்தோடல்ல, கவலையோடல்ல, மனபாரத்தோடல்ல, நம்ம துக்கத்தோட காணப்படுறது அது தேவனை வேதனைப்படுத்துது. நம்ம எப்படி காணப்படணுமா? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். நெகேமியா அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த நெகேமியா யார்? அவன் ஒரு எருசலேமில் வாழ்ந்த ஒரு யூதன். அந்த யூத வாலிபன் அங்கே எங்கே ஆண்டவர் அங்கே அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கும்போது நினிவேல போய் இருக்கிறாப்புல. இந்த நினிவேல ஆண்டவர் அங்கேயும் கூட ஒரு அரசாங்க வேலையை கொடுத்து அரண்மனையில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், ஜூஸ் மேக்கர், ராஜாவுக்கு அப்பப்போ தேவையான ஜூஸை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. அப்போ ஒரு நாள் எருசலேமை பற்றி கேள்விப்பட்டார். எருசலேம் எப்படி இருக்குது? அந்த நகரம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, வீடுகளெல்லாம் தீனால கருகி போய் கிடக்குது, அந்த கோட்டை சுவர்களெல்லாம் இடிந்து கிடக்குது, மண்மேடாக கிடக்குது. இந்த துக்கமான செய்தி, ஐயோ என்னுடைய தேசம், என்னுடைய நகரம் இப்படி கிடக்குதேன்னு சொல்லி அவன் வேதனைப்பட்டு அழுது உபவாசித்து தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுறான். ஸோ ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டு, ஆனாலும் அவனுடைய மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. வேலைக்கு போகணும் இல்லையா அரண்மனைக்கு. ஆகவே அவன் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனால் அங்கே போனால் மனசு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ராஜா கண்டுபிடிச்சார், முகத்தை பார்க்குறார் இல்லையா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா, இருதயத்தில் துக்கம் இருந்துச்சுன்னா முகம் காட்டி கொடுத்துரும். இந்த நெகேமியா துக்க முகமாக இருக்கிறத ராஜா பார்த்தோன்னே ராஜா கேட்குறார் நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில், நெகேமியா நீ துக்கமாக இருக்கிறீன்னப்பா, இது மனதின் துக்கமே அல்லாமல் வேற அல்ல, ஏதோ ஒரு மனசு ஒரு காரியத்தை குறித்து நீ சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கிற, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற உன் முகத்தில் தெரியுது. ஏன்னா ராஜாவுக்கு முன்பாக யாரும் துக்க முகமாக இருக்கக்கூடாது. ராஜாவுக்கு முன்பாக ஒருவன் துக்க முகமாக இருந்தால் அவன் என்ன செஞ்சிடணும், தலையை வெட்டி கொல்லணும். இதுதான் அந்த நினிவேயினுடைய சட்டம். அப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு நாளும் அவன் ராஜ சமூகத்தில் துக்க முகத்தோட காணப்பட்டதில்லை. இன்றைக்கு ராஜா அதை கையங்களவமாக நேரடியாக கண்டுபிடிச்சிட்டாரு. வேதம் சொல்லுது, நான் மிகவும் பயந்தேன் என்று சொல்லி அந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நெகேமியா சொல்றான், மிகவும் பயந்துட்டேன்னு சொல்லி. ஒரு உலக பிரகாரமான ராஜாவுக்கு முன்பாக துக்கமாக இருந்தா அந்த ராஜா வேதனைப்படுறான். நீ ஏன் என் முகத்துக்கு முன்பாக துக்கமாக இருக்கிற, என் சமூகத்தில் நீ துக்கமாக இருக்கலாமா? அப்படி உனக்கு நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? அப்படி என்ன உனக்கு குறை? நான் ராஜா இருக்கும்போது நீ அப்படி துக்கமாக இருக்கிறது எந்த வகையில் நியாயம்? அது பயப்படுறான். நான் மிகவும் பயந்து அவனுக்கு சொல்கிறான், ஐயா இதான் காரியம், இப்படி நகரம் இப்படி சுட்டரிக்கப்பட்டு வீடுகளெல்லாம் இடிக்கப்பட்ட நிலைமையில்
அந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. வேற ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ ஒரு உண்மையான ஒரு ராஜா, இந்த உலக பிரகாரமான ஒரு ராஜா தன்னுடைய சமூகத்தில் துக்கமாக இருக்கிறத பெரிய ஒரு குற்றமாக கூறுவார் என்றால், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவர் சமூகத்தில் நாம் துக்கமுகமாக இருந்தோன்னு சொன்னால் அது அவரை அவமானப்படுத்துகிற, அவரை வேதனைப்படுத்துகிற, தேவாதி தேவனை துக்கப்படுத்துகிற, கனவீனப்படுத்துகிற ஒரு காரியமாக எடுக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் என்று 95ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் சொல்லப்படும். துதித்தலோடு வரணுமா? அப்போ அருமையானவர்களே, ஆராதனை செய்வது, தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆசாரியத்துவம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு கொடுத்துருக்குன்னா அது பெரிய சிலாக்கியம். அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியோடே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஆனந்த சத்தத்தோடு, துதித்தலோடு, தேவனை துதிக்கும் துதியோடு நம்ம கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். நாம் எபிரேயரில் வாசிக்கிறோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு வல்லமையான கிரியைகளுக்காக நன்றி என்று சொல்லி தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார்னா நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும். தேவன் கிருபையாக இருக்கிறார் என்று தேவனை நாம் துதிக்க வேண்டும். தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லி சொல்லி நாம் தேவனை துதிப்பது என்பது தேவனை ஆராதிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவனை நாம் துதித்தலோடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். அதுதான் தேவனுக்கு மகிமை. அவ்விதமாக நாம் தேவனுக்கு மகிமையை ஏறெடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, தேவனை ஆராதிப்பது என்று சொல்லும் பொழுது நாம் எது தேவனுக்கு மகிமை அப்படின்னா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆராதனை தேவனுக்கு நாம் மகிமையை ஏறெடுக்கிற நேரம் எது தேவனுக்கு மகிமை? நாம் ரோமர் 15 வசனம் 5 நாம் வாசிக்கலாம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்போ எது தேவனுக்கு மகிமை என்று சொல்லும் பொழுது இங்கே ரோமர் 15 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் ஒருமனப்பாட்டோட ஏக சிந்தையோடு நாம் தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு காரியம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனாலே என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் ஒருத்தர் அன்பு கூறும்போது நாம் மற்றவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. எப்படி மகிமைப்படுத்துகிறாங்க? ஓ, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே அன்பாக இருக்கிறாங்க, அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி உலகம் நம்மளை எப்படி பார்க்குது? ஒருத்தர் சண்டை போடுறத பார்க்குதா? அல்லது ஒருத்தர் மேலே ஒருத்தர் உள்ள அன்பை பார்க்குதா? நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறவங்களா இருந்தோன்னு சொன்னால் தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஒருமனப்பட்டு ஏக சிந்தையோடு நாம் தேவனை ஆராதிக்கும் போது நாம் தேவ மகிமையை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அடுத்து தேவனுக்கு எது மகிமை என்று நாம் பார்க்கும்போது ரோமர்கள் நிருபத்திலே அதே 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுக்கு எது மகிமை? கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். எப்படிப்பட்டவங்களாக இருக்கும்போது? நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். நாம் அக்கிரமக்காரராக இருக்கையில் நமக்காக அவர் சிலுவையின் தியாக மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அந்த தியாக அன்பை அவர் நமக்காக அந்த பாடுகளை, கரையங்களை, அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், ரத்தம் சிந்தினது, எவ்வளோ பெரிய பாடுகளை நமக்காக கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் பாடுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி நாம் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டானது. தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்.
இருக்கிறவனமாக ஏற்றுக்கொள்ளுதல். ஒருத்தருடைய குணாதிசயங்கள் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா, ஒருத்தருடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள், அவங்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்கலைன்னா அவங்க மேலே ஒரு கசப்பு வந்துடும், வெறுப்பு வந்துடும். அவங்கள முறுமுறுக்கிறவங்களா மாறிடுவோம், குறை சொல்கிறவங்களா மாறிடுவோம், அவங்கள அற்பமாக என்றவங்களா போயிடுவோம். அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. உண்மையான ஆராதனை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். அப்போ ஆராதனையில் தேவனுக்கு மகிமையை நம்ம கொண்டு வருகிறவர்களாக காணப்படணும்னா நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் யாரும் பூர்ணர் கிடையாது. ஒருவேளை நம்ம பார்வையில் இன்னொரு சகோதரன் சகோதரி ரொம்ப ஒரு அற்பமாக குறைவுபட்டவங்களாக இருப்பாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் நானும் அப்படித்தானே இருந்தேன். தேவனுடைய பார்வையில் நான் எப்படி ஒரு, அங்கே ஏசாயா சொல்கிறது போல, நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன். தாவீது சொல்கிறது போல, என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அந்த பரிசேயர்கள் குருடனை பார்த்து சொல்கிறத போல, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீயா எங்களுக்கு போதிக்கிறதுன்னு கேட்டாங்க. இப்படி முழுவதும் பாவத்திலே பிறந்தவர்கள். ஆனால் நம்மளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் யார்? அவர் தேவன், அவர் மகிமையான தேவன், அவர் பரிசுத்தமான தேவன், அவர் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரிடத்தில் எவ்வளவேனும் பாவம் இல்லை. ஆனால் அவர் பாவியாகிய என்னை ஏற்றுக்கொண்டார். யாருமே நேசிக்க முடியாத என்னை அவர் நேசித்தார். யாருமே அன்பு கூற முடியாத என்னை அவர் அரவணைத்தார். அப்போ ஆண்டவர் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார்? நானும் அந்த அன்பை நான் உண்மையாக ருசித்தேன்னு சொன்னால் மற்றவங்களை ஏற்றுக்கொள்வது ரொம்ப ஒரு எளிதான காரியம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய உரிமைகளெல்லாம் விட்டு கொடுத்தார். அவர் தேவன், தேவனுக்கு சமமானவர், பரலோக மேன்மை, இதெல்லாம் அவருடைய உரிமை. அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருந்தது. எல்லாத்தையும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் விட்டு கொடுத்தார். நம்மை சேர்த்து கொள்வதற்காக, உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்வதற்காக அவர் தனக்குரிய எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்தார். இன்றைக்கு உரிமைக்காகத்தான் இன்றைக்கு அநேக இடங்களில் சண்டை நடக்குது. உரிமைக்காக சண்டையிட்டோம்னா நாம் ஐக்கியத்தை கொண்டு வர முடியாது. ஒருபோதும் ஐக்கியத்தை கொண்டு வர முடியாது. நம்முடைய உரிமைகளை கிறிஸ்து எப்படி தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்ததை போல நாம் நம்முடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுத்தோன்னு சொன்னால் நாம் ஐக்கியத்தை கொண்டு வர முடியும். உரிமையை பேசிக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு நியாயமாக இருக்கும். ஆமாம், அவங்க சொல்கிறது சரிதானே, அது கரெக்டு தானே, பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த காரியம் சபையை உடைக்க போதா, ஐக்கியத்தை அது உடைக்க போதா, அல்லது அது ஐக்கியத்தை கட்டுகிறதா இருக்கிறதா? இதை நான் விட்டு கொடுக்கறதுனால ஐக்கியம் கட்டப்படும் என்றால், அதை நாம் செய்வோம் என்றால், அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் தேவனுக்கு மகிமை. விட்டு கொடுத்து கிறிஸ்து நம்மை அவர் அரவணைத்து கொண்டார். தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். தரித்திரராகி அவர் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றினார், நம்மை தனவந்தராக மாற்றினார். அருமையானவர்களே, அப்பந்தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும் என்று வேதம் சொல்லு. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஆராதனை, அதுதான் மெய்யான ஆராதனை. அதனால தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல். இன்னைக்கு ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியல, ஒருத்தர் மேலே வெறுப்பு, கோபம் அப்படின்னா டக்குன்னு அதை சபையை விட்டுட்டு வேற ஒரு சபைக்கு போயிடலாம். ஆனால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல் என்பது என்னது? அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கி அந்த சுயம் மறிக்கப்படணும், அந்த சுயம் சிலுவையில் அறையப்படணும், அந்த பழைய மனுஷனுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த பாசரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, இந்த சபையில் இந்த சகோதரனை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கசப்போட வெறுப்போட சபை மாறி மாறி போயிடலாம். அந்த சபை பிடிக்கலையா இன்னொரு சபைக்கு போயிடலாம். யாரும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையுமா? தேவனுக்கு மகிமை உண்டாகுமா? அங்கே அந்த ஊக்கமாக அன்பு ஊறுவதற்கு நாம் எவ்வளவு நம்மளை தாழ்த்த வேண்டியது இருக்கும், எவ்வளவு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு சுயம் நசுக்கப்பட வேண்டிய அந்த ஜீவியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக எளிதாக கசப்பையும் வெறுப்பையும் மனதில் வைத்து கொண்டு சபையை விட்டு பிரிஞ்சு போகிற பரிதாபமான நிலைமைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சபையை கட்ட முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு உண்மையான தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்க முடியாது. ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்காது. தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. ஏனென்றால் நாம் ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலங்களிலே
ஆடுகளை மாடுகளை பலி செலுத்தினாங்க, அந்த இரத்தங்களை சிந்தினாங்க. அதுதான் தேவனுக்கு பிரியமான பலியாக ஏறெடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் எந்த வெள்ளாட்டுக்கடா, இளங்கால எந்த ஆட்டையும் மாட்டையும் எந்த கோழியையும் நம்ம வெட்ட வேண்டாம். ஆனால் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் ஜீவ பலி என்றால் என்ன என்று சொல்லி, ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு ஆண்டவருடைய பரிசுத்தவான் இப்படி சொன்னார், ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரிப்பது எளிது, ஆனால் ஆண்டவருக்காக உயிருள்ள சாட்சியாக வாழ்வது மிக கடினம் என்று சொல்லி. இரத்த சாட்சினா அந்த கொஞ்ச நேரத்தில் வைராக்கியமாக நிற்கணும், தைரியமாக நிற்கணும், மரண பயம் இல்லாமல் கொன்னாலும் கொள்ளுங்கய்யா, ஆண்டவருக்காக நான் என் ஜீவனையும் கொடுப்பேன்னு தைரியமாக நிற்கணும். அதுதான். ஆனால் ஜீவபலி என்பது ஒவ்வொரு நாளும் நம்மளை தாழ்த்துவது, நம்மளை விட்டுப்படும், நம்முடைய சுய இஷ்டத்தின்படி செய்யக்கூடாது. நான் எனக்கு சரியாக தோணுச்சு, என் இஷ்டத்தின்படி நான் செய்வேன். இல்லை, என்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல, என்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, நான் முழுவதும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நான் கீழ்ப்படிந்திருப்பேன், அடங்கி இருப்பேன். அதுதான் ஜீவபலி. ஒவ்வொரு நாளும் அந்த சுயம் நசுக்கப்படுகிற வாழ்க்கை, அது ஒவ்வொரு நாளும் மாம்ச சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாழ்க்கை, பழைய மனுஷனை களைந்து போடுகிற ஒரு வாழ்க்கை, புதிய மனுஷனை நாம் பலப்படுத்துகிற, உள்ளான மனுஷனை வல்லமையை பலப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் ஜீவபலி. ஒவ்வொரு நாளும் நசுக்கி, எப்படி இந்த கரும்புச்சாறு மிஷினை பார்த்தீங்கன்னா, அந்த கரும்புச்சாரை உள்ளே விட்டாங்கன்னா அது பிச்சு நொறுக்கி நசுக்கி வெறும் சக்கையாக வெளியே தள்ளும். என் சுயம் என்னில் சாம்பலாகணும் ஆண்டவரே. நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே என் சுயம் உடையணும் உடையணும். எங்கே உடையும்? இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட இடங்களில் கொண்டு வந்து கடினமான நபர்களுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்துவியா? பெருமையாக இருக்கிறவங்களுக்கு முன்பாக நீ பெருமையாக இருப்பியா? அல்லது நீ தாழ்மையாக இருப்பியா? கர்த்தர் அவங்கள ஏற்றுக்கொள்வியா? அல்லது அவங்க மேலே கசப்ப, அவங்கள குறை சொல்கிறது ஈஸி, குற்றச்சாட்டுறது ஈஸி, முறுமுறுக்கிறது ஈஸி. ஆனால் அவங்களுக்கு முன்பாக அன்போடும் தாழ்மையோடும் பணிவிடக்காரனை போல உரிமையை விட்டு கொடுத்து நடந்து போவது தான் ஜீவபலி. அதை நம்ம செய்வோமானா அதுதான் புத்தி உள்ள ஆராதனை, ஜீவபலி. அதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு ஆராதனை. கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படணும், நான் சிறுகணும்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்யலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அன்றைய உம்முடைய கிருபை அன்றைய அவர்களை ஒரு உயிருள்ள ஒரு சாட்சியாக, உண்மையுள்ள ஒரு ஆராதனையை ஏறெடுக்க தேவன் கிருபை இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. யூடியூப்ல ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம். கேளுங்க, மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. அதன் மூலமாக அவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தாமே நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தேவ கிருபை அளவில்லாமல் காணப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.